Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 4 எக்ஸாமினேஷன் கொண்டான மெமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து ஆன்லைன்ல மெமோ வந்து டவுன்லோட் பண்றது, அந்த மெமோல என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல வராங்க அப்படிங்கற பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, மெமோ வந்து டவுன்லோட் பண்றதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இத கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு ஒன்ஸ் வந்து நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF வந்து ஓபன் ஆகும். அத மேல வந்து பிரிண்ட்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிரிண்ட் போட்டு இந்த காப்பி எடுத்து கையில எடுத்து வச்சுக்கோங்க. இதுல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சொல்லிட்டு உங்களுக்கு குரூப் 4க்கு உண்டான மெமோமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மெமோ அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போறோம் அப்படின்னா இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்களோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது எப்படி அந்த அட்மிட் கார்டு வந்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இது வந்து ஒரு மெமோ. நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு இந்த மெமோ வச்சு தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து போகணும். ஸோ இந்த இடத்துல வரிசை எண் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்டோடைய வரிசை எண் சொல்லிட்டு ஒரு 1036ன்னு சொல்லிட்டு இருக்குது. பதிவு எண் அப்படிங்கிற இடத்துல ஸ்டூடெண்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது குரூப் 4 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். தர வரிசை எண் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, உங்களுடைய ஓவரால் மார்க், அதாவது உங்களுடைய ரேங்கிங், நீங்கள் எத்தனாவது ரேங்கிங்கில் வந்து இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இது. சரிங்களா? இதை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ரேங்க் வந்து 800ல் இருக்கலாம், 700ல் இருக்கலாம், 1000ல் இருக்கலாம், இல்லை 1500ல் இருக்கலாம். அதை நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய பேர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை ஜனவரி 24 வந்து நேரடியாக வர சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனவரி 22 ஸ்டார்ட் ஆன அந்த கவுன்சிலிங் வந்து ஒரு 3 நாள் சென்று இவங்களை வந்து வர சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய மார்க் வந்து தரவரிசை பட்டியலில் ஒரு 1500க்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால மூணாவது நாள் வந்து வர சொல்லியிருக்காங்க. மேபி உங்களுக்கு வந்து 2000 2500 மேலே தரவரிசை பட்டியல் ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாளில் வந்து கூப்பிட்டுருவாங்க. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஒன்ஸ் இந்த இடத்துல டேட்டும் டைமிங்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. டைமிங் பொறுத்த வரைக்கும் 11:30 வந்து காலையில் AM சொல்லியிருக்காங்க. இப்போ 11:30 AMனா நம்ம வந்து 10:30க்கெலாம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அங்கே வந்து நேரடியாக போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? மேஜர் எண் 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மேஜரில் போய்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அட்ரஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து எங்கேருந்து எந்த நம்பருக்கு வந்து வரணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் இது வந்து பக்காவாக வந்து ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருங்கிணைத்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4, அதாவது தொகுதி 4 பணிகளின் மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு மேற்படி தேர்வர்கள் தற்காலிகமாக அனுமதிக்கப்படுகிறார்கள். அதாவது ப்ரொவிஷனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அட்மிட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எனவே அன்னார் மேலே குறிப்பிட்டுள்ள நாளொன்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்வாணையம் அஃபீஷியல் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரடியாக வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிங்களோ, அதாவது மூலச்சான்றிதழ் வந்து அப்லோட் பண்ணிங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரிஜினல் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. தடையின்மை சான்று, நீங்கள் வந்து தேர்விற்காக விண்ணப்பம் சமர்ப்பித்த பின் அரசு பணியில் நியமனம் பெற்ற தேர்வர்கள் மட்டும் தாங்கள் பணிபுரியும் துணை தலைவரிடம் ஒப்பானை, அதாவது வந்து நீங்கள் குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா NOC தடையின்மை சான்றிதழ் அப்படிங்கிறத நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வாங்கி அதை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதேமே நீங்கள் ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு தகுதியுடைய தேர்வர்கள் அவர் விரும்பும் ஏதாவது ஒரு பணியை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் மற்ற பதவிகளுக்காக கலந்தாய்விற்கு அழைக்கப்பட மாட்டார்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து JA ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கு, டைப்பிட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒன்றில் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நாங்கள் வந்து கூப்பிட மாட்டோம், ஏதாச்சும் ஒன்றுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கலந்தாய்வின் போது தேர்வரின் விருப்பத்தின் பெயரில் தெளிவு செய்யப்படும் பதவி அலகு துறையை இறுதியானது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. எனவே தேர்வர்கள் கலந்தாய்வில் தாங்கள் தெளிவு செய்ய பதவி அலகு துறையை எக்காரணம் கொண்டு வந்து பின்னால் வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? கவுன்சிலிங்க்கு ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கோங்க அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்விற்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில்
தவிர்க்க இயலாத காரணங்களால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியாக வர முடியாத சுச்சுவேஷனில் ஒரு ஃபார்ம் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட்டு. ஸோ இந்த மெமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃபைனலாக ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வர் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாக தேர்வாணி அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஒரு 11:30 அப்படின்னா 11:30க்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் வெளியில் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. பஸ்ஸில் வந்து முன்னப்பின்னா இருக்கலாம். அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறவங்களா இருந்தாலும் சரி முத நாளே போயிட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்ணி இருங்க. முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட் வந்து கூட்டிகிட்டு போங்க. மேரேஜ் ஆனவங்களா இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட்டு. ஸோ மெமோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் குரூப் 4 வந்து செலக்ட் ஆகிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்து யாருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் வந்து JA அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஓ டைப்பிஸ்டிங் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் ஸ்டெனோ டைப்பிஸ்டிங் அப்படிங்கிறவங்க மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மீதி இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து இன்னும் வந்து மெமோ அப்படிங்கிறது வரல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வைப்பாங்க. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ.